ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னா வடவை துவையல் எப்படி செய்வதுன்றதை பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சோண்டு வடவை எடுத்தால் போதும். ரொம்ப துவையலுக்கு வடவத்தை சேர்த்தோம்னா கசக்கும். அதனால் கொஞ்சம் வடவில் எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்சிட்டு அதோட வெள்ளை உளுந்து கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா அதோடு சேர்த்து வறுத்துக்குங்க. அடுத்தது கடலப்பருப்பு, அதையும் சேர்த்து வறுத்துங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4 சேர்த்துருக்கேன். 4-5 பூண்டு 4 சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெயில். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த பட்டை மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிங்க. அடுத்தது தேங்காய், நான் ஒரு அரை மூடி தேங்காவை சில்லு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதோட சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கணும். லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கிறதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம புளி எடுத்து அதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கிங்க. பொன் நிறமாக வர்ற மாதிரி வதக்கிக்கிங்க. கொஞ்சம் நல்லா வதக்கினோன்னே நம்ம அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சோம்னா சுவையான வடவை துவையல் ரெடி. இது நம்ம எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு இது சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.